அமைச்சர்களும் அந்த சொக்கநாத பெருமானுடைய சுற்றத்தார்களும் மதுரை மூலூர் பத்தனைந்தார். இப்பொழுது அந்த பழமையான மதுரை என்பதற்கு எல்லோரும் அந்த பெண் வீட்டார்களும் மாப்பிள்ளை வீட்டார்களும் எல்லாரும் இப்போ மதுரைக்கு வராங்க. இவங்க வரதுக்கு முன்னே அந்த தூதுவர்கள் ஒரு விவரத்தை சொல்லியிருந்தாங்க. அதாவது சோமசேகர அரசன் முதல் நாளே நள்ளிரவில் சொக்கநாத பெருமான் தன்னுடைய கனவில் வந்து, நான் இப்படிப்பட்ட சந்திர குலத்தை உடையவன், பாண்டிய நாட்டு குடிமைக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் என்று தன்னை பற்றி சொல்லி கனவிலே, அந்த சோமசேகர அரசனுடைய கனவிலே சொல்லி தான் வந்த காரியத்தையும் கூறி, உன்னுடைய மகளை என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொடுப்பாயாக, உன்னுடைய மகளை என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து கொடுப்பாயாக என்று கனவில் சொல்லிவிட்டு சென்ற அந்த செய்தியை சோமசேகர அரசன் வந்திருக்கக்கூடிய பாண்டி நாட்டு அமைச்சர்களிடத்திலும் அந்த பாண்டி நாட்டு சுற்றத்தார்களிடத்திலும் எடுத்து கூறி மகிழ்ச்சியோடு திருமணத்திற்கு மிகவும் விருப்பத்தோடு சம்மதம் தெரிவிக்கின்றார். அதை கேட்ட நல்ல முதியவர்களாகிய அந்த அரசர் பெருமக்களும் சுற்றத்தார்களும் உடனே இந்த மகிழ்ச்சியான செய்தியை உடனே தெரிவிக்க வேண்டும் என்று உடன் வந்திருந்த அறிவு நிறைந்த தூதுவர்களை உடனே அனுப்பி, நீங்கள் நம்முடைய சொக்கநாத பெருமானுக்கு திருமணத்திற்கு அரசர் சம்மதித்து விட்டார் என்ற செய்தியை நீங்கள் உணர்த்துங்கள், சொல்லுங்கள் என்று அவர்களை முதலில் அனுப்பிவிட்டு, அதன் பிறகு இந்த பெண் வீட்டார் அந்த மாப்பிள்ளை வீட்டார் மெதுவாக மதுரைக்கு வந்து சேர்கிறார்கள். இரவி மருமான் மதி மருமான் எதிரே பணிய தழி முகமான், இரவி மருமான் மதி மருமான் எதிரே பணிய தழி முகமான், பரவி இருக்கை செலவைத்து பாண்டி வேந்தன் திருத்தான் மேல், பரவி இருக்கை செலவைத்து பாண்டி வேந்தன் இருந்தான் மேல், மிகவி அமைச்சர் திருமுகங்கள் வேந்தர்கள் கும்பிடுத்து நகர், அமைச்சர் திருமுகங்கள் வேந்தர்கள் கும்பிடுத்து நகர், பருவு நாள் செய்து அணி செய்ய மன்றல் முரசம் அறைவித்தார், வரைவு நாள் செய்து அணி செய்ய மன்றல் முரசம் அறைவித்தார். மருமான் அப்படின்னா வழி தோன்றல் அப்படின்னு அர்த்தம், புலத் தோன்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. இரவி மருமான் அப்படின்னா சூரிய புலத் தோன்றல். யாரு? இந்த சோமசேகர அரசன் சூரிய புலத் தோன்றலாக இருக்கக்கூடியவன். மதி மருமான் அப்படின்னா சந்திர புலத் தோன்றலாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் சோமசுந்தர பாண்டியன். அந்த இரவி மருமான் அந்த சோமசேகர அரசன் சொக்கநாத பெருமானை எதிரே கண்டவுடன் கீழே விழுந்து வணங்குகின்றார். அதாவது சோமசேகர அரசன் சோமசுந்தர பாண்டியரின் காலில் விழுந்து வணங்குகின்றார். இரவி மருமான் மதிமருமான் எதிரே பணிய அப்படின்ட்டு அந்த சூரியகுல தோன்றலாக இருக்கக்கூடிய சோமசேகர அரசன் சந்திரகுல தோன்றலாக இருக்கக்கூடிய சோமசுந்தர பாண்டியனை எதிரே கண்டவுடன் அந்த சொக்கநாத பெருமானின் காலில் விழுந்து வணங்குகின்றார் பணிய. உடனே அந்த அரசனை சொக்கநாத பெருமான் தழுவிக் கொள்கின்றார். தழுவிக்கொண்டு முகமன் பரவி, முகமன்னா என்ன, எப்போ நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னா ஒரு உபச்சார மொழிகள் அதையெல்லாம் வந்து சொல்லி அவரை வரவேற்கின்றார் அந்த சோமசுந்தர பாண்டியன். அதான் முகமன் பரவி, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. உடனே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம், அங்கே போய் நீங்கள் எல்லாரும் தங்கிட்டுங்க
அவர்களுக்கு இருக்கை செலவித்து எங்கே தங்க வேண்டும் அப்படிங்கிற இடத்தை சுட்டிக்காட்டி அங்கே நீங்கள் செல்லுங்கள் அப்படின்னு முதல்ல அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா கல்யாணங்கள்ல நிறைய பார்க்க வேண்டியது இருக்குமே. அதனால முதல்ல அவங்களுக்கு ஒரு இடத்தை தங்குவதற்கு ஏற்பாடு செய்து அங்கே அனுப்பி வைக்கின்றார் சோமசுந்தர பாண்டியன். இருக்கை செலவித்து உயிர்த்துனா விடுத்து பாண்டி வேந்தன் இருந்தார். பாண்டி வேந்தன் ஆகிய அந்த சோமசுந்தர பாண்டியன் தன்னுடைய இடத்தில் இவ்வாறு இருக்கின்றார். மேல் விலகி அடுத்து அங்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களை எல்லாம் அழைத்து திருமுகங்கள் வேந்தர் யார் எடுத்து, திருமுகம்னா கல்யாண பத்திரிகை, அந்த கல்யாண பத்திரிகையெல்லாம் ஓலைகள்ல எழுதி எந்த அரசர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எல்லா அரசர்களுக்கும் அந்த திருமண பத்திரிகையை கொடுத்து நீங்கள்லாம் போய் எந்த அரசன்கிட்ட திருமண பத்திரிகையை கொடுத்துக்குவாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. திருமுகங்கள் வேந்தர் யாருக்கும் கொடுத்து எல்லா அரசர்களுக்கும் திருமண பத்திரிகை திருமண ஓலை அனுப்பி வைக்கின்றார்கள். நகர் வரைவு நாள் செய்து அணி செய்ய மன்றல் முரசம் அறிவித்தார். சரி, திருமணத்துக்கு இந்த பந்தக்கால் நடுறது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி செய்வாங்க. அலங்காரம் பண்றதுக்கு ஒரு கால் நட்டுறதுன்னு சொல்லுவாங்க, பந்தக்கால் நட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பந்தக்கால் நட்டாச்சுனாலே இந்த வீட்டில் ஒரு மங்கள செயல்பாடு நடக்க இருக்கின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவாங்க. மற்ற ஒரு செயல்பாட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. அதுக்கு தான் அது அறிவு வாசனை அந்த கால் நட்டுறது. இங்கே அந்த பக்கக்கால் நடுறது ஊரெல்லாம் அலங்காரம் செய்யறதுக்கு, அரண்மனை அலங்காரம் செய்யறதுக்கு அந்த பக்கக்கால் நடுறதாக வரைவு நாள் செய்து, வரைவுன்னா அலங்காரம் செய்ததுன்னு அர்த்தம். அலங்கரிக்கிறதுக்கு உரிய ஒரு நாளை செய்து அணி செய்ய அந்த நகரம் பூரா அலங்காரம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார்கள். மேலும் மன்றல் முரசம் அறிவித்தார். மன்றல்னா திருமணம். அந்த பெரிய டமாரம், அந்த முரசுல இப்படி அந்த முக்கிர மரும பாண்டியருக்கும் காந்திமதி அம்மைக்கும் திருமணம் நடக்க இருக்கின்றது அப்படின்ட்டு அந்த முரசை அடித்து எல்லோருக்கும் தகவல் சொன்னார்கள். அந்த பாண்டிய நாட்டில், அதாவது சூரியகுலம் தோன்றலாகிய சோமசேகரன் சந்திரகுலம் தோன்றலாகிய சோமசுந்தர பாண்டியனை எதிரே பார்க்கின்றார். பார்த்தவுடன் கீழே விழுந்து வணங்குகின்றார். வணங்கிய சோமசேகர அரசனை சோமசுந்தர பாண்டியன் தழுவிக்கொண்டு அவருக்கு முகமன் கூறி உபச்சாரங்கள் எல்லாம் கூறி எப்பொழுது வந்தீர்கள் என்றெல்லாம் உபச்சாரங்கள் எல்லாம் கூறி அந்த சோமசேகர பாண்டியனோடு வந்தவர்கள் சோமசேகர அரசனோடு வந்தவர்கள் எல்லோரும் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு அந்த பாண்டி வேந்தராகிய சோமசுந்தர பாண்டியன் தன்னுடைய அமைச்சர்களை எல்லாம் அழைத்து எல்லா அரசர்களுக்கும் திருமண ஓலை அனுப்பி வைக்கக்கூடிய வேலையை செய்தார். மேலும் நகரத்தில் பந்தக்கால் நாட்டுதல் என்கின்ற மக்கள நிகழ்ச்சியை செய்து அந்த நகரத்தையே திருமணத்திற்காக அலங்காரம் செய்ய ஏற்பாடுகள் செய்தார். மேலும் திருமணம் இப்படி பாண்டிய நாட்டு இளவரசருக்கும் காந்திமதி என்கின்ற இளவரசனும் திருமணம் நடக்க இருக்கின்றது என்று முரசு அடித்து அந்த திருமண செய்தியை எல்லோருக்கும் தெரிவித்தார்கள். அடுத்த பாட்டு. மாடம் புதுக்கி பூகதமும் கதலி காடும் மருகு எங்கும் நீட நிறைத்து பாலிகையும் நிறை பொட்டுடமும் முறை நிறுத்தே
ஆடு கொடியும் தோரணம் புனைவித்து அழகுக்கு அழகாக கூட நெருங்கும் நகரை மனக்கோலம் பெருக கொளுத்தினார். மாடம் புதுக்கி வீட்டை விட பெரிய அளவில் இருக்கக்கூடியதுக்கு மாடம் இருக்கு. அப்ப மதுரை மாநகரத்துல நிறைய மாடங்கள் இருக்கின்றது. அப்ப ரொம்ப வசதியா இருக்கிறாங்க அவங்க எல்லாரும். அந்த மாடங்களை எல்லாம் புதுக்கி அப்படின்னா நல்ல புதுமையான வீடாக அதை தூய்மை செய்கிறார்கள். சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு நல்ல கலர் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அதை புதுமைத்தன்மை பொழியுமாறு அந்த வீட்டை எல்லாம் மாடங்களை எல்லாம் சுத்தம் செய்கின்றார்கள். மாடம் புதுக்கி, சுண்ணாம்பு போன்றவற்றால் புதுக்கி. பூகதம்னா வாக்கு மரம், கதலி வாழை. வாழையிலே பூஜைக்கு மிகவும் உகந்தது கதலி தான். மற்ற வாழைகளை எல்லாம் விட பூஜைக்கு மிகவும் உகந்தது, பூஜைக்கு உகந்த வாழையாகவே கதலி தான் சொல்றாங்க. அந்த பாக்கு மரத்தையும் கதலி வாழையும் காடு போல வரிசையாக ஒவ்வொரு இடங்களையும் அப்படியே அலங்காரமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நிறைய கும்பாபிஷேக கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா போற வழியில அப்படி ஈஸியா வாழையை கட்டி வச்சிருப்பாங்க. அதுபோல அந்த மதுரை மாநகரத்துல வீடுகளுக்கும் மாடங்கள் எல்லாம் வரிசையா வாக்கு மரத்தையும் இந்த கதலி வாழையும் வரிசையா கட்டி வச்சிருக்காங்க. அது காடு மாதிரி இருக்குதான். கதலி பூகதக்காடு, கதலிக்காடு, பாக்கு மரக்காடு, கதலிக்காடு போல மருவி எங்கும் நீட நிறைத்து எல்லா இடத்திலும் வரிசையாக கட்டி வைத்திருக்கின்றார்கள். நீட நிறைத்துன வரிசையாக கட்டி வைத்திருக்கின்றார்கள். பாலிகை, அந்த நவதானியங்கள்லாம் போட்டு அந்த முறைப்பாடியை எல்லாம் தயார் பண்ணி வைக்கிறாங்க. நிறை பொற்குடமும் முறை நிறுத்து, அந்த வாசல்ல அந்த பொன்னால் செய்யப்பட்ட அந்த மங்கள குடம், அதையெல்லாம் முறைப்படி ஒவ்வொரு வீட்டிலையும் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆடு கொடியும் தோரணம், நல்ல ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய கொடிகள், தோரணங்கள், இதையெல்லாம் அந்த நகரத்தில் அழகு செய்கிறார்கள். புனைவிட்டு அழகுக்கு அழகாக கூட நெருங்கும் நகரை. ஏற்கனவே மதுரை மாநகரம் மிகவும் அழகு. அந்த அழகுக்கு மேலும் அழகு சேர்ப்பது போல அந்த கூடங்கள் நிறைந்த, கூட நெருங்கும்னா கூடம், அதாவது மாடம், அந்த மாடங்கள் நிறைந்த நகரை, அந்த மதுரை அழகிய நகராகிய மதுரை மாநகரத்திற்கு மேலும் அலங்காரம் செய்து அழகை அதிகரித்தார்கள். மணக்கோலம் பெருக கொளுத்தினார். அந்த திருமண கோலம் எல்லா இடத்திலும் பொங்கி பெருகுமாறு அவர்கள் அலங்காரம் செய்தார்கள். கொளுத்தினார் அப்படின்னா அலங்காரம் செய்தல். கொஞ்சம் அது ஒரு பொதுவான வார்த்தை. கொளுத்துதல் அப்படிங்கிறது எப்படி பொதுவான வார்த்தை அப்படின்னா, இந்த இடத்துல அலங்காரம் செய்தல்னு எடுத்துக்கிடணும். இந்த கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாம் போனீங்கன்னா நம்ம விளக்கு பொருத்தியாச்சாங்க இருப்போம், விளக்கு ஏற்றியாச்சாங்க இருப்போம். அங்கே போய் கேளுங்க, விளக்கு பொருத்தியாச்சா அப்படிப்பாங்க. நமக்கு சிரிப்பு. அப்போ விளக்கு
தருமபுரி மாவட்டத்தில் இது நல்லாவே நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். ஒருத்தர் கேட்டுவாங்க, என்ன விளக்கு கொடுத்தாச்சா, விளக்கு கொடுக்குற நேரம் வந்தாச்சா அப்படின்பாங்க. அது அங்கே மக்களை சொல்லும். அதாவது இப்பொழுது மதுரை மாநகரமே திருமண விழா கோலம் பூண்டு கொண்டு இருக்கின்றது. அங்கு மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாடங்களை எல்லாம் சுண்ணாம்பு போன்றவற்றால் அந்த வெள்ளை அடித்து புதுமையாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். பாக்கு காடு, கதலிக்காடு போன்று அந்த எல்லா பக்கங்களிலும் அந்த பாக்கு மரங்களையும் அந்த கதலி வாழையையும் வரிசையாக வைத்து கட்டியிருக்கின்றார்கள். முளைப்பாட்டியெல்லாம் அவர்கள் விட்டு அதை அலங்காரமாக வைத்திருக்கின்றார்கள். வீடுகள் தோறும் பொன்னால் செய்யப்பட்ட பூரண கும்பத்தை முறைப்படி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். கொடிகள் எங்கும் கட்டப்பட்டிருக்கின்றது. தோரணங்கள், பூ தோரணங்கள் எங்கும் கட்டப்பட்டிருக்கின்றது. துணிகளால் ஆகிய தோரணங்களும் கட்டப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அந்த நகரத்தை புனைவித்து அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அழகுக்கு அழகாக, ஏற்கனவே மதுரை மாநகரம் மிகவும் பெரிய மாடங்கள் நிறைந்த அழகு மிகுந்த நகரம். அந்த அழகுக்கு மேலும் அழகு சேர்க்கும் வண்ணம் அந்த மதுரை மாநகரத்தை திருமண கோலம் பெருகுமாறு அந்த நகரத்தை அழகுபடுத்தினார்கள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும். கொடி நிறைய கட்டுறாங்க. அதுல அந்த வெள்ளக்கொடி ரொம்ப சிறப்பு. வீட்டில் தோறும் வெள்ளக்கொடி கட்டிட்டாங்கன்னா அந்த வீட்டில் போய் எல்லாரும் சாப்பிடலாம். யாரும் இவங்கதான் போகணும் கட்டாயம் இல்லை. வெள்ளக்கொடி கட்டினா அந்த வீட்டுக்கு யார் வேண்டுமானாலும் போய் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் வெள்ளக்கொடி கட்டுறது. வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானம். திருவாதிரை பதிகம், திருநாப்பது சாமிகள் பதிகம், முத்து விதானம், வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள். அப்போ வெண்கொடி அந்த வீதிகள்ல வரிசையா கட்டப்பட்டிருக்கலாம். அப்ப எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு அந்த வெண்கொடி சிறப்பாக வீடுகளோடும் கட்டியிருக்கின்றாங்க. தென்றல் நாடன் திருமகளை தேவர் பெருமான் மனம் புரிய, மன்றல் அழகான் ஒரு நகர் ஒப்பு அதிகம் இன்றி மதுரை நகர். அன்று தானே தனக்கு ஒப்பது ஆகும் வண்ணம் அணி அமைத்தார். இன்று தானே தனக்கு அதிகம் என்னும் வண்ணம் எழிலமைத்தார். முதலில் சோமசுந்தர பாண்டியருக்கும் தடாதகை பிராட்டிக்கும் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தின் போது மதுரை மாநகரத்தை மிகவும் செம்மையான அலங்காரம் செய்திருந்தார்கள். அந்த அலங்காரத்தை விட மேம்பட்ட அலங்காரமாக இப்பொழுது தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்கு அந்த பாண்டிய நாட்டு மக்கள் அலங்காரம் செய்து அந்த பாண்டிய நாட்டை அந்த திருமண மகிழ்ச்சியானது எங்கும் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்றாங்க. தென்றல் நாடன் திருமகளை, தென்றல் நாடுனா தென்றல் காற்று திறக்கக்கூடிய இந்த பொதிகை மலையை தனக்கே உரிய அந்த மலையத்துவச பாண்டியன், அந்த மலையத்துவச பாண்டியனுடைய திருமகளாகிய தடாதகை பிராட்டியார். தென்றல் நாடன் திருமகளை அப்படின்னா தென்றல் நாடன்னா மலையத்துவச பாண்டியன், அவனுடைய திருமகளாகிய தடாதகை பிராட்டியார்.
அந்த தடாகலை பிராட்டியாரை தேவர் பெருமான் மனம் புரிய தேவர்களுக்கெல்லாம் பெருமானாகிய அந்த சோமசுந்தர பாண்டியர் திருமணம் புரியும் போது மன்றல் அழகா திருமணம் என்கின்ற அந்த ஒரு வைபவத்தின் காரணமாக, மன்றல்னா திருமணம் என்கின்ற அந்த வைபவத்தின் காரணமாக ஒரு நகர் ஒப்பு அதிகம் இன்றி, அழகால் ஒரு நகர் ஒப்பு அதிகம் இன்றி, இந்த மதுரை மாநகரத்திற்கு அழகுக்கு இதைக்கு சமமாகவும் இதைவிட அதிகமாகவும் எந்த நகரமும் கிடையாது என்பது போல அன்றைய தினம் தடாகலை பிராட்டியாருக்கும் சோமசுந்தர பாண்டியருக்கும் திருமணம் நடந்த அன்றைய தினம் அந்த மதுரை மாநகரம் எப்படி அழகாக இருந்ததோ அதுபோல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மன்றல் அழகால் திருமணம் வைபவம் என்கின்ற தன்மையினால் அழகால் ஒரு நகர் ஒப்பு அதிகமின்றி, இந்த மதுரை மாநகரத்திற்கு அழகு தன்மையினால் இதற்கு ஒப்பாகவும் ஒரு நகர் கிடையாது, இதைவிட அழகு அதிகமாகவும் வேறு நகர் கிடையாது. ஒப்பு இன்றி அதிகமின்றி அப்படின்னு அர்த்தம். சமமாகவும் இல்லை, இந்த நகரத்தை விட இனிமேல் வேற அழகுல அதிகமாகவும் எந்த நகரமும் கிடையாது. அந்த அளவுக்கு அன்றைய திருமணத்தின் போது அலங்காரம் செய்திருந்தார்கள். இன்றைய மதுரை நகர் இருந்தது அன்றுதானே. நேற்று தடாகலை பிராட்டிக்கும் சோமசுந்தர பாண்டியருக்கும் திருமணம் நடந்த அன்று இந்த மதுரை மாநகர் தனக்கு ஒப்பது ஆகும். அந்த மதுரை மாநகரத்திற்கு அதுதான் சமமானது. தனக்கு ஒப்பதாக அந்த மதுரை மாநகரம் தான் சொல்ல முடியும், வேற எந்த நகரத்தையும் சொல்ல முடியாது. தனக்கு ஒப்பது ஆகும். அப்படி ஆகும் வண்ணம் அணியமைத்தார். அந்த மதுரை மாநகரம் அழகுக்கு ஒப்பாக எந்த நகரமும் கிடையாது என்று சொல்லக்கூடிய அழகில் அந்த அலங்காரங்களை அமைத்திருந்தார்கள். இன்று இது அன்றைக்கு நடந்தது. இன்றுதானே தனக்கு அதிகம் என்னும் வண்ணம் அமைத்தார். அன்னைக்கு ஒரு நாள் மதுரை மாநகரத்தை அலங்காரம் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிக அலங்காரமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இன்னைக்கு அலங்காரம் செஞ்சிருந்தாங்களாம். அதாவது தடாகலை பிராட்டியாருக்கும் சோமசுந்தர பாண்டியருக்கும் திருமணம் நடந்த மதுரை மாநகரம் எப்படி அழகாக இருந்ததோ அதை விட அதிகமான அலங்காரத்தோடு இன்றைக்கு திகழ்ந்து அப்படிங்கிறத இன்றுதானே தனக்கு அதிகம், தனக்குன்னா அந்த அலங்காரத்திற்கு அதிகமாக என்னும் வண்ணம் என்று எல்லோரும் நினைக்கக்கூடிய அளவில் எழில் அமைத்தார். அழகினை அந்த மதுரை மாநகரத்தில் எல்லோரும் சேர்ந்து அமைத்தார்கள். அதாவது தென்றல் நாடனாகிய தென்றல் காற்று பிறக்கும் பொதியமலை தன்னிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த மலையத்துவச பாண்டியனுடைய திருமகளாகிய தடாகலை பிராட்டியாரை தேவர்களுக்கெல்லாம் பெருமானாகிய அந்த சோமசுந்தர பாண்டியர் திருமணம் புரிந்த அன்று மதுரை மாநகரத்தை அலங்காரம் செய்திருந்தார்கள். அன்றைய தினம் அந்த மதுரை மாநகரத்தினுடைய அழகுக்கு ஒப்பாக எந்த நகரமும் கிடையாது. அதை விட அழகாக இனிமேல் எந்த நகரமும் இருக்க போவதும் இல்லை. அப்படி அந்த மதுரை மாநகரத்தினுடைய அழகுக்கு சமமானது அதே மதுரை மாநகரம் தான் என்ற அளவில் அன்றைய தினம் திருமணத்து அன்று மதுரை மாநகரம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இன்று உக்கிர வருமனுடைய திருமணத்திற்காக மதுரை மாநகரம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அன்றைய தினம் சோமசுந்தர பாண்டியனுடைய திருமணத்தில் அலங்கரிக்கப்பட்ட அந்த அலங்காரத்தை விட இன்றைய தினம் அதிகமாக அந்த அலங்காரம் இருந்தது என்று சொல்லும் அளவில் மதுரை மாநகரத்தை அலங்காரம் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது சொல்றாங்க. முன்னர் மாலை முடியணி சுந்தர முன்னர் மாலை முடியணி சுந்தர தென்னலே திருமுகம் கண்டு தாழ்ந்து தென்னலே திருமுகம் கண்டு தாழ்ந்து
எல்லா அரசர்களுக்கும் திருமண ஓலை அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த திருமண ஓலையை பார்த்த உடனேயே அந்த அரசர்கள் எல்லோரும் அதை வணங்கி பெற்றுக்கொண்டு அதில் உள்ள விஷயத்தை தெரிந்து கொண்டு எல்லோரும் திருமணத்திற்கு புறப்பட்டு வருகின்றார்கள். முடிந்த பாட்டு சொன்னாங்க. முன்னர் மாலை முடியணி சுந்தர தென்னர் மாலைகள், அதாவது எல்லா மாலைகளும் சிறப்பாக வேப்ப மாலை, அதை தன்னுடைய திருமுடியில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சுந்தர அழகு பொருந்திய அந்த சோமசுந்தர பாண்டியன் தென்னர் திருமுடியில் அணிந்திருக்கக்கூடிய மணிமுடி தரித்த அந்த சோமசுந்தர பாண்டியர், அந்த தென்னர் தெற்கு பகுதி அந்த பாண்டிய நாட்டின் அரசராகிய சொக்கநாத பெருமான் ஏற்றின் திருமுகம் கண்டு, அவர் சிங்கம் போல இருக்கின்றார். ஏற்று அப்படின்னா இங்க சிங்கம் அர்த்தம். சிங்கம் போல் இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானுடைய திருமுகம் கண்டு தாழ்த்து. திருமுகம் அப்படின்னா அந்த திருமண ஓலை. இப்ப நம்ம அந்த இடத்துல ஓலைன்னு எழுதுவாங்க, திருமண ஓலை. இப்ப கல்யாண பத்திரிகை நம்ம இது பண்றோம். அந்த திருமுகம் கண்டு அதை படித்து பார்த்து, அதை பார்த்த உடனேயே, அதாவது சொக்கநாத பெருமானிலிருந்து கடிதம் வந்திருக்குங்கிறத பார்த்த உடனே அவர்கள் வணங்குகின்றார்கள். சுவாமிகிட்டேருந்து கடிதம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே கீழே விழுந்து வணங்குகின்றார்கள். அந்த கடிதத்துக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு கொடுக்கின்றார்கள் அந்த அரசர்கள் எல்லோரும். தாழ்ந்து பார்த்த மாத்திரத்தில் கீழே விழுந்து வணங்கி, கடிதத்தை பார்த்த மாத்திரத்தில் கீழே விழுந்து வணங்கி, அதன் பிறகு அன்னவாசகம் உட்கொண்டு அந்த கடிதத்தில் என்ன எழுதி இருக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத படித்து பார்க்கின்றார்கள். அன்னவாசகம் உட்கொண்டுன்னா படித்து பார்த்து. அயர்குல மன்னர், மற்ற தேசத்து மன்னர்கள், மிகப்பெரிய தவத்தை உடையவர்கள் எல்லோரும் எப்பொழுது திருமணத்திற்கு வரக்கூடிய ஒரு ஆயத்தங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அதாவது அந்த மாலைகளை தன்னுடைய மணிமுடியில் தரித்திருக்கக்கூடிய சோமசுந்தர பாண்டியர் என்கின்ற அந்த தென்னர் பெருமான், சிங்கம் போன்று இருக்கக்கூடிய அந்த தென்னர் பெருமான் எல்லோருக்கும் அனுப்பிய அந்த திருமண ஓலையை பார்த்த உடனேயே மற்ற தேசத்து அரசர்கள் கீழே விழுந்து வணங்குகின்றார்கள். மேலும் அந்த திருமண ஓலையை படித்து பார்த்து அந்த மற்ற தேசத்து மன்னர்களும், மிகப்பெரிய தவத்தை உடைய மாதவத்தை உடைய அந்த மாதவர்களும் உடனே நாம் திருமணத்திற்கு கிளம்புவோம் என்று அவர்கள் அந்த திருமணத்திற்கு கிளம்பக்கூடிய ஆயத்தங்களை
செய்கிறார்கள். தென்னர் அப்படின்னா பாண்டிய மன்னன் அப்படின்னு அர்த்தம். தென்னன்கிறதுக்கு பொருள் எடுக்கணும். தென்னன் அப்படின்னா தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னன் ஒரு பொருள் வரும். தென்னா என்னா முன்னம் தீ சேர் கழுகு ஒப்பார் அப்படின்னா இந்த இடத்துல சாமியை தான் சொல்றாங்க. இன்னொன்று யமனையும் தென்னன் அப்படின்னா. புரவி வெள்ளம் போர்கரி வெள்ளம் உறவி வெள்ளமும் போர்க்கரி வெள்ளமும் வரவில் கால்வரி மல்லரின் வெள்ளம் மரவில் கால்வழி மன்னரின் வெள்ளமும் விரவி ஆழிய வெள்ளமும் உள்ளுர பிறவி ஆடிய வெள்ளமும் உள்ளுர இரவி தன்படி தோன்றல் வந்து எய்தினார். இரவி தன்வழி தோன்ற வந்து எய்தினான். இப்பொழுது புரவி வெள்ளமும், புரவின்னா குதிரை, குதிரைப்படை வெள்ளம் போல வருகிறது. இதெல்லாம் சோழ நாட்டு அரசன் இப்பொழுது இந்த திருமண வைபவத்தை பார்ப்பதற்காக கிளம்பி வருகின்றான். அவனோடு யாரெல்லாம் வருகின்றார்கள் அப்படிங்கிறது சொல்றாங்க. புரவி வெள்ளம், சோழ நாட்டு அரசன் போது குதிரைப்படைகள் வருகின்றது. அது வெள்ளம் போல வருகின்றது. போர்க்கரி வெள்ளமும், போர் புரியக்கூடிய ஆற்றல் மிகுந்த யானைப்படை, அந்த யானைப்படையும் வெள்ளம் போல வருகிறது. வரவில் கால்வழி மல்லரின் வெள்ளம், வேகமாக நடை பயிலக்கூடிய அந்த ஆற்றல் மிகுந்த கால்களை உடைய, கால் வலினா வலிமை மிகுந்த கால், அப்படி அந்த வலிமை மிகுந்த போரிடக்கூடிய கால்களை உடைய மல்லர்கள், வீரர்கள், காலாட்படை வீரர்கள், அவர்களும் வெள்ளம் போல திரண்டு வருகின்றார்கள். வெள்ளமும் விரவி இவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வருகின்றார்கள். மேலும் ஆழி